பேர் வந்து கீழாநெல்லி. சித்தர்கள் இதை வந்து முழுக்க முழுக்க காயகல்பமா பயன்படுத்துற முறையை கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தைப்பூச காலங்கள்ல பூச காலங்கள்ல இத பூசம் தைப்பூசத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த தைப்பூச காலத்துல இதை எப்படிலாம் பயன்படுத்தணும், பூச நேரத்துல பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மூலிகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான். அது ரொம்ப பேருக்கு தகவல்கள் தெரியாது. இந்த மாதிரி தகவல்கள்லாம் வெளியிடங்கள்ல ரொம்ப பேருக்கு அது தெரியாது. பூச நட்சத்திரத்துல அன்றைக்கு நமக்கு ஒரு சிறந்த இதாக மூலிகையாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது. இதை அன்றைக்கு பறித்து, அதாவது அதை பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்து அந்த பூச காலகட்டங்கள்ல அந்த பூச நட்சத்திரம் அன்றைக்கு அந்த பௌர்ணமியா இருக்கும். அந்த பௌர்ணமிக்கு இதை வந்து முழுமையா எடுத்து நம்ம அரைத்து அதோடைய சாறு எடுத்து குடித்தோமானால் உடம்புல இருக்கக்கூடிய மாபெரும் உபாதைகள்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நான் பொதுவா சொல்ல விரும்பல. அதற்கும் மேல இது வந்து பூசத்தை அன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு தனி மகத்துவம் வந்துடும். இதுக்கு இந்த இந்த மூலிகைக்கு ஒரு அற்புத சக்தி வரும். அது சித்தர்களுடைய பாத்தீங்கன்னா வழிகாட்டு. ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா, பொதுவாகவே இதை என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, one of the best medicine for liver. ரெண்டு கையில கொடுத்திருக்க ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு பேரு கீழாநெல்லி. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது கீழாநெல்லி. இதுக்கு பேரு நீங்க நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டே வாங்க. கீழாநெல்லி, கீழே நெல்லிக்காய் மாதிரி குட்டி 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 காய்ங்க இருக்கும், அங்கங்க பார்க்கலாம் நீங்க. சரி, இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணலாம், வாரத்துக்கு லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க, அது குறிப்பா யாராவது நிறைய இந்த சிகரெட்டு இந்த மாதிரி குடிச்சு அவங்களால ரிகவர் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாகணும். ஆனா இதுக்கு வந்து ஒன்று சேர்த்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கீழாநெல்லியை குடிக்கும் போது அதுல ஒரு கைப்பிடி எடுத்து அரைத்து அந்த பச்சை இதை எடுத்துட்டு நம்ம என்ன குடிக்கணும்னா அதோட சேர்த்து ஆட்டுப்பால் சேர்க்கணும். ஆட்டுப்பால் ஏன் சேர்க்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடம்புல வந்து உடனே அந்த லிவர் கிளான்சிங் செய்யும் போது உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த உடம்ப திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு சத்தான ஒரு இது வந்து நம்ம உடம்புல சேரணும். ஆட்டுப்பால் எடுக்க முடியாதவங்க மாட்டுப்பாலும் குடிக்கணும். அப்ப இது எடுக்கும் போது அதோட சேர்த்து குடிக்க வேண்டியது ஆட்டுப்பால், இல்லைன்னா மாட்டுப்பால், அவ்வளவுதான். இது நீங்க சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன். உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்போ வந்து கீழாநெல்லி சாப்பிட சொல்லுவாங்க பொதுவா? சொல்லுங்க பாப்போம். பொதுவா எப்ப கீழாநெல்லி இருக்கணும்னு சொல்லுவாங்க? ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை. மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா முதல்ல அவங்க வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த கீழாநெல்லியை எடுத்து அந்த கீழாநெல்லியோட ஆட்டுப்பால் சேர்க்கணும். அது பாத்தீங்கன்னா செங்கீழாநெல்லி இருக்கு, ரெண்டு வகையான கீழாநெல்லி இருக்கு, அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றேன். சரி, இப்போ அது கையில பாத்தீங்கன்னா என்னென்ன வந்துருச்சு, கீழாநெல்லி வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்தது இங்க பாருங்க, இது வல்லாரை. ரொம்ப பேருக்கு வல்லாரை தெரியும்னு நினைக்கிறேன். டவுன் புடாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு வல்லாரை. வல்லாரையும் வந்து ரசத்துல சேர்த்துக்கலாம். பாட்டி வந்து வல்லாரையும் சேர்ப்பீங்க. பாத்தீங்கன்னாக்கா அவங்க ராதாகிருஷ்ண அம்மையார் வந்து அந்த இதுலயும் சேர்த்துக்குவாங்க. சரி, இதுக்கும் மேல இந்த மாதிரி கீரைகள் இதெல்லாம் பார்த்தா கூட இது சரியாக தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் அப்புறமா இன்னொன்று வச்சு காட்டுறேன். இது முடக்கத்தான், கீழே நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை பாத்துக்கங்க. அது எப்படி அடையாளம் கண்டுறதுன்னா, கீழே அதுக்கு பேரு கீழ்காய் நெல்லி. கீழே இருக்கிற நெல்லி கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழ்காய் நெல்லி. இல்ல இல்ல அது இல்ல, அதுதான் கீழ்காய் நெல்லி. அதான் கீழா நெல்லி, கீழ் நெல்லி, கீழே நெல்லிக்காய் அப்படின்ற அந்த இது வந்து இருக்கு. இப்போ சரி, ஓகே. இப்போ இது கையில ஒண்ணு இருக்கு, இது ரொம்ப பேருக்கு ஆமா பேர் மறந்து போயிட்டாங்க. கர்சனாங்கண்ணி. நான் உங்களுக்கு இதே இந்த வகையில பாத்தீங்கன்னா, இது வந்து ரெண்டு கரிசலாங்கண்ணி வகை இருக்கு. அதெல்லாம் சரி, ரொம்ப ஆழமா போனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் பொதுவாகவே கற்றுக் கொடுக்குறேன்னு. இது வந்து கரிசலாங்கண்ணியில நீங்க இப்படி பாக்குறீங்க, இது இருக்கு. ரெண்டு வகையான கரிசலாங்கண்ணி இருக்கு. இது வந்து வெள்ளைப்பூ பூக்கும், இன்னொன்னு மஞ்சப்பூ பூக்கும். அதுக்கும் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல அதுக்கு பொன்னாம் கையான் தகரை. பொன்னாம் கையான் தகரை அப்படின்னா
ஒரு பொன் சத்து. அதாவது கிளியோபட்ராலாம் அப்படி கதை சொல்லிட்டே போலாம். அது வேற, அதே இதுதான், இத வகையை சேர்ந்தது, ஒரே ஜெனஸ். அந்த இதுல பொன் சத்து ஆரம் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ல சொன்னாங்க. அதுல பொன்னா கையாந்தகரைன்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் பூ. அந்த பூ வந்து அதுல பொன் சத்து அதிகமா கிடைக்கிற ஒரு தாவரம். அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பொன் சத்து கொஞ்சம் தான் உடம்புக்கு தேவை, சரிங்களா? எத்தனையோ கிராம் தான். ஆனா அதோடைய உடம்புல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகம். இதைத்தான் வந்து வள்ளலார் அழகாக பாத்தீங்கன்னாக்கா, நீங்க உங்க கையில இருந்த பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம். முதல்ல பொன்னா கையா தகரை, இது வந்து அடுத்தது வல்லாரை. இதைதான் வந்து வள்ளலார் நமக்கு உண்ண வேண்டும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டி இருக்காரு. அடுத்தது சரி, இப்போ அவங்களுடைய இதுக்கு வந்துருவோம். ஓகே, இப்போ சமையல் அப்படின்ற குறிப்புகள்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடியது. இன்னைக்கு இந்த மூலிகை எதுவுமே சீனர்களுக்கு தெரியாது. உண்மை என்னன்னா சீனர்களுக்கு தெரியாது, எல்லா மற்றவர்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய சிறந்த மூலிகைகள்ல ஒரு சிறந்த மூலிகைகள். அது மட்டுமல்ல, என்ன ஆச்சரியமான ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு அறிமுகம் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த வழி வந்த அந்த இது வந்து பாரம்பரியத்தை நம்ம விட்டுட்டோம். இப்ப இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் விட்டுட்டோம். அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா? ரொம்ப சிறப்பா கருதப்படுறது, ரொம்ப முக்கியமா கருதப்படுறது 2 விஷயம் வந்து வீட்டுல சாமி கும்பிடும் போதும் வச்சிருவோம். என்ன வைப்போம் சொல்லுங்க? வெத்தலை வைப்போம். ஒன்று துளசி. ஓகே, துளசி அங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். துளசியில எத்தனை துளசி இருக்கு? சரி, அது ரொம்ப ஆழமா போகாம துளசியில ஓகே 2 துளசி மாலை, கிருஷ்ண துளசி சொல்லிடுறேன். ஒண்ணு கருமையா இருக்கும். துளசி வகையில நிறைய இருக்கு, நான் அப்புறம் பிறகு அதை பத்தி சொல்றேன். ஆனா கூட துளசியில கருந்துளசியும் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வெண்ணிறத்துல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வெண்மையா இருக்கும், இன்னொன்று கருப்பா இருக்கும். துளசியை கட்டாயமா நம்ம வீட்டுல வச்சிருப்போம், சரிங்களா? வழிபாட்டிலேயே சேர்த்திருப்போம். துளசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, துளசியை தவிர்த்து துளசியை பயன்படுத்தணுமா? இன்னைக்கு பாருங்க, துளசி பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா துளசியை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையோட வச்சிருக்காங்க. அது வழிபடுறதுக்கு மட்டும் இல்ல, துளசியை வச்சுட்டு அந்த தண்ணியில போட்டு நம்ம குடிச்சாலே போதும், இல்லைன்னா அதை அரைச்சு குடிச்சாலே போதும். எப்பெல்லாம் கபம் கட்டுதோ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலங்கள் வரும்போது துளசியை வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்தணும். அப்போ கபம் கட்டும் போதெல்லாம் துளசியை எடுத்துட்டே வாங்க. ஒரு 6-7 மாதங்கள்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்துடலாம். துளசி கற்பூரவள்ளி நீங்க அப்புறம் பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி இங்க இல்ல நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு, ஆனா கற்பூரவள்ளியும் சேர்த்துருவாங்க. துணுத்தி பச்சை இன்னைக்கு சீனர்கள் மத்தியில வந்துருச்சு. இப்படியே நம்ம சொல்லிட்டே போனாங்க, அவங்க பயந்துருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் என்ன இப்படியே சொல்லிட்டே போறாங்க, என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ துளசி அங்க இருக்கு. நான் பிறகு அப்புறம் எடுத்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்க. துளசி சில தெரியல அப்படின்னா சொல்லுங்க. கற்பூரவள்ளி இருக்கா? ஓகே, கற்பூரவள்ளி இருக்கு. அப்புறமா நான் எடுத்து 2 காட்டுறேன். சரி, அடுத்தது முக்கியமா நம்ம வழிபாட்டுல வைக்கிறது அருகம்புல். நாங்க ஏன் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த அருகம்புல்ல நம்ம எல்லாம் கோட்டை விட்டுட்டோம். இந்த அருகம்புல்ல பயன்படுத்துற இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய கல்ச்சர்ல விட்டதுதான்